सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाभ्यां रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யுத்தத்தில் வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றி போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். செயற்கையை நடுவில் சேர்க்கறதுனால தான் துன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? இயற்கையோடு ஒன்றி போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவர் மனுஷன். அதாவது கிராமங்களில் பார்த்தா ஒரு குளம், ஒரு தாமரை குளம் இருக்கும். நிறைய கிராமங்கள், எல்லா கிராமங்கள்லேயும் பொதுவாக எல்லா கிராமத்துலேயும் இருக்கும். அந்த கிராமங்களில் இப்போல்லாம் ரொம்ப பார்க்க முடியல. கிராமங்களில் எல்லாம் பில்டிங் வந்துடுச்சு, கம்பெனிங்க நிறைய வந்துடுச்சு. ஆனால் முன்னெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எல்லா கிராமத்துலேயும் பார்த்தா ஒரு தாமரை குளம் இருக்கும். அந்த தாமரை குளம், அல்லிப்பூ, தாமரை பூலாம் பூத்து சூப்பராக இருக்கும் அந்த குளம். அதில் தான் போய் குளிப்பாங்க, அதில் தான் போய் துணி துவைப்பாங்க, என்னவோ பண்ணுவாங்க. அதில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதில் தான் போய் காலை கழுவிப்பாங்க. அந்த தண்ணி தான், அந்த குளத்து தண்ணி தான். அந்த குளத்து தண்ணி தான் ஒரு சில்வர் டேஸால் இல்லை சில்வர் குடத்தில் கொண்டு வந்து சமையல் செய்வாங்க. அப்போ எவ்வளோ மீன்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது எப்படிப்பட்ட, ஆனால் தெளிவாக இருக்கும் தண்ணி. பெரிய குளம் இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தா பெரிய குளம் நெல்வா. அந்த பெரிய குளம். அந்த குளத்தில் என்னென்னா தண்ணி ஓரமாக எல்லாம் நாங்கள் குளிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அந்த குளத்து தண்ணி தான் கொண்டு வந்து சமையல் செய்வாங்க. சமையல் செய்தால் அருமையாக அந்த தண்ணி அப்படியே நல்ல தண்ணி, குடிக்கலாம். அப்படி இருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணி தான் ஒன்றும் வடிகட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே சமையல் செய்வாங்க. சமையல் செய்தால் சமையல் சூப்பராக இருக்கும். அதில் தான் குழம்பு, சாம்பார் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சாப்பாடு வடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதில் இப்போ சொல்கிறோமே, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இன்ஃபெக்ஷன். அது ஐயோ, அது டஸ்ட்டு அலர்ஜி வந்துடும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும், இந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்ன்ட்டு. அப்போ அந்த குளத்துல தண்ணி அப்படியே கொண்டு வந்து அந்த குளத்து தண்ணி தான் இருந்து எங்களுக்கு சாப்பாடு அடிப்போம். அதான் குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம். எல்லாமே நல்லா தானே இருந்தாங்க. எங்கள் பாட்டி தாத்தாலாம் நல்லா தானே வாழ்ந்தாங்க. அப்போது அந்த குளத்துல என் மாமாலாம் நல்லா தானே வாழ்ந்தாங்க. நல்லா ஆள் கட்டுமஸ்தாக இருந்தாங்களே, ஆரோக்கியமாக இருந்தாங்களே. அப்போ கிராம வாழ்க்கை நம்ம இப்போ என்னென்னா சின்ன ஒரு இது தண்ணினா கூட மினரல் வாட்டர் தான் குடிப்போம். இப்போ மோட்ரு தண்ணிலாம் குடிக்க மாட்டோம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. குளத்து தண்ணி. அந்த குளத்துல தான் காலை கழுவாங்க, குளத்துல தான் குளிப்பாங்க, அந்த குளத்துல தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படியேப்பட்ட தண்ணியில் அதுதான் மீன் இருக்கும், எல்லாமே இருக்கும். தவக்கலை இருக்கும், மீன் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த தண்ணியில். அந்த குளத்து தண்ணியில் தான், தாமரை குளத்து தண்ணி தான். அது என்ன பண்ண ஓரமாக தெளிவாக இருக்குது பற்றியா? அந்த தெளிவாக இருக்கிற இடத்துல தண்ணி மொண்டு குளத்துல எடுத்துன்னு சாப்பாடு செய்வாங்க. அதுதான் சாப்பிட்டு வளர்ந்தோம். என்ன குறைஞ்சிட்டோம், திருப்தியாக இருந்தோம். அப்போது ஒரு மனுஷன் தன் பாதுகாப்பை எந்த அளவுக்கு தேடிக்கிறானோ அந்த அளவுக்கு பாதுகாப்பை இழக்கிறான். தன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறான். அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ், என்னென்னவோ இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறான். அப்புறமா பலவிதமான பாதுகாப்புகளுக்கு பார்த்து சாப்பிட்றான். நிறைய விஷயம் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனுஷன் செயற்கையாக பாதுகாப்புகளை தேடிக்கிறானோ கரெக்டாக மாத்திரையை டான வேலைக்கு போட்டுக்கிறான்.
அந்த மாத்திரை போகலன்னா பிபி அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நிலையே வந்திருக்காது. தன்னை பாதுகாக்கணுன்ற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு அதிகமாகச்சோ அந்தளவுக்கு அவனுக்கு ஏன்னா பயந்துட்டான். தன்னை பாதுகாக்கணுன்ற விஷயத்தில் பயந்துட்டான். அவன் பயப்படுறவனுக்கு இன்னும் அதிகமாக பயமுறுத்தும் இந்த இயற்கையானது. எப்போ தன் தேகத்தை பற்றியோ அதுதான் சொல்கிறாங்க, தேகாபத்திய கலத்திராதிஷு, இதெல்லாம் பற்றி பயப்படாத. இவர்களை காப்பாற்றணுன்ற நோக்கத்துக்காக, இவர்களை காப்பாற்றுறதுக்காக இவன் பார்த்து செய்கிறியே, இதை பாதுகாப்பை தேடுகிறேன்னு நீ ஓடி கஷ்டப்படுறியே, இதை முதல்ல விட்டுடு. அது இயற்கையே நல்லபடியாக காப்பாற்றும். நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும், நம்ம உடம்பையும் காப்பாற்றும். தேகா அபத்திய கலத்திராதிஷு, தேகத்தையும் சரி, தேக கேகாத்ம விஸ்மிருதி. அதுதான் பகவத்கீதைக்கு வந்தால் இந்த தேகத்தை பற்றி வீட்டை பற்றி ஞாபகம் மறந்துடும். ஏன்னா கிருஷ்ணன் பார்த்துக்கிறான் அந்த தேகத்தையும் வீட்டையும். இறைவனால் காப்பாற்றப்பட்ட ஜீவராசிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, சும்மா அசகாய சூரனாக இருக்குது. ஒரு குயில் மயிலெலாம் பாருங்கள் என்ன ஜாலியாக, அது கிச்சுன்னு அது சப்தம் போட்டுக்கணும், என்ன ஜாலியாக இருக்குது பாருங்கள். போய் பாருங்கள். இப்போ ரொம்ப காடுகள்லாம் அழிஞ்சு போச்சு. அதான் மனுஷன் இருக்கிறானே எல்லாம் தன்னுடைய புத்தினால் எல்லாத்தையும் கெடுத்துடுறானே. இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிடுறானே மனுஷன்தான். எல்லாம் ஃபேக்ட்ரி அது இதுன்னு ஆரம்பித்து காடுகள்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த காடுகளில் அதே புலி இருக்கிற இடத்துல, சிங்கம் இருக்கிற இடத்துல தான் மான்களும் இருக்குது. அந்த இடத்துல தான் முயல்களும் இருக்குது, மயில்களும் இருக்குது, குயில்களும் இருக்குது, எல்லாமே தானே இருக்குது. ஏதோ ஒரு மான் 2 மான் அது பசிக்கு சாப்பிடுது, அதுக்கு உணவாகவும் அமைஞ்சிடுது. ஆனால் அதுக்காக மான்கள் இல்லாமல் இல்லையே, நிறைய மான்கள் அது பாட்டுக்கு காடு. இன்றைக்கி தானே எல்லாமே வளங்கள்லாம் அழிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் மான்கள் அவ்வளோ மான்கள் இருக்குமே. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் பிறப்புகள், ஒரு பக்கம் இறப்புகள் இருந்தாலும் காட்டில், ஒரு பக்கம் பிறப்புகள் இருந்துனே தானே இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு உயிரை கொண்டு தான் உயிர் வாழ்ந்தது இயற்கையினுடைய சட்டமே. இப்போ நாம் கூட என்ன நெல்லுலாம் சாப்பிட்றோம், நெல்மணி ஆகி அரிசிலாம், அதெல்லாம் ஒரு உயிர் தானே. ஏன்னா படைப்பே அப்படி தான், ஒரு உயிர் கொண்டு தான் இன்னொரு உயிர் வாழற மாதிரி தான் பாகவதத்திலே சொல்லியிருக்கு. அப்போது மாடு கூட ஒரு உயிரை சாப்பிடுது. ஆமாம், அது கிராஸ் சாப்பிடுது, புல், அதெல்லாம் ஒரு உயிர் தானே. அப்போது ஒரு உயிரை உண்டு தான் இன்னொரு உயிர் வாழணும்னு இயற்கையினுடைய சட்டம். அதனால் காட்டில் சிங்கத்துடைய தர்மம் அது மான் அடிச்சு சாப்பிட்றது, முயல் அடிச்சு சாப்பிட்றது. அடிச்சு சாப்பிட்டா அதுக்காக குறைச்சிட்டு போகிறதில்ல, அது பாட்டு இன்னும் பெருத்துனே இருக்கும். முயல் மான்கள் அதிகமாக இருந்துனே இருக்கும். அப்படி இருந்த காலங்களில் இன்றைக்கி வரையும் மான் இருந்துதானே இருக்குது, இன்றைக்கி வரையும் முயல்கள் இருந்துதானே இருக்குது. எல்லாம் மொத்தம் ஒழிஞ்சு போகலையே மிருகங்களால், இல்லையே. மனுஷனால் தான் இந்த மான்கள் காணாமல் போச்சு. கவரி மான்னு ஒன்று இருந்தது, அது எங்கேருந்தே தெரியல, காணாமல் போச்சு. எத்தனையோ அவன் சகோர பட்சின்னு ஒன்று இருந்தது. மனுஷன் எப்போது இவன் செயற்கையில் இறங்கினானோ அப்போ தான் இந்த இயற்கை அழிஞ்சுதே. மிருகங்களால் அடித்து சாப்பிடப்பட்டதுனால மிருகங்கள் அழிஞ்சு போகல, பறவைகள் அழிஞ்சு போகல, நல்லா இன்னும் அதிக விருத்தி அடைஞ்சிது. இப்போ சிங்கப்புலி மான்கள் அடித்து சாப்பிட்டதுனால மான்கள் குறைஞ்சிச்சா? இல்லை. காலங்காலமாக லட்சக்கணக்கான வருஷம் பார்த்தா மான்கள் அப்பாடுக்கு நிறைய பெருத்துன அப்பாடு இருந்து தான் இருந்தது. அப்பவும் காட்டில் வேட்டையாடின்னு தான் இருந்தது சிங்கம் புலிலாம். அது தேவையானதை மட்டும் சாப்பிட, மற்ற நாளைக்குன்னு எடுத்து வச்சுக்காது யார் சிங்கம் புலிலாம். அப்போ அதெல்லாம் என்னென்னா நல்லா சந்தோஷமாக வந்தது. அதே சமயத்தில் மான்கள் அதே நல்ல பசி இல்லாத சமயத்தில், நல்லா திம்முன சமயத்தில் மானு கிட்டவே போனாலும் வேட்டையாடாது. ஏன்னா அதுகளுக்கு என்னென்னா இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவைகள். அந்த இயற்கையாக ஒன்றி வாழக்கூடியவர்கள் சிங்கமாக இருக்கும். யானைன்னா அப்படியே பெரிய தந்தம் வச்ச யானை, நல்லா எப்படின்னா அசகாய சூரனாக இருக்கும். காட்டு யானை பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக பெருசாக மலை மாதிரி இருக்கும் காட்டு யானை. இதே நகரத்து யானை பாருங்கள், அப்படியே தோல்லாம் சுருங்கி போய் சோனி அப்படியே எலும்பு தோலுமா அப்படி இருக்கும். பார்த்தா ரோட்டில் 10-5க்கு அந்த யானை பார்க்கணும் அழைச்சின்னு வராங்க இல்லையா வீதியில், அந்த யானை அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும். அது ரொம்ப அவ்வளோ அப்படியே தொலைன்னு அந்த செதை தொங்குற மாதிரி அப்படியே நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு இழைச்சி போயிருக்கும், நல்லா முழுக்குன்னு இருக்காது. ஆனால் காட்டு யானை பார்த்துருக்கீங்களா? சும்மா அசகாய சொல்லணும், அனாவசியம் மரத்தை முறிச்சு தள்ளணும், அப்படி இது பண்ணணும், இதை பண்ணணும், அது பாடு ஜாலியாக சுற்றின்னு வரும். அது மற்ற யானைகளோட கூட்டமாக அலையும். இது கஜேந்திரன் காலத்தில் மட்டும் இல்லை, பின்னாடி காலத்தில் இருந்தது. இந்த ஒரு
ஒரு 500 வருஷம் முன்னே, இந்த 500 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மிருகங்கள்லாம் அழிஞ்சுது, காடு வளங்கள்லாம் அழிஞ்சுது, இயற்கை செல்வங்கள்லாம் அழிஞ்சுது. எல்லாமே எப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சதோ, நாம் தான் மனுஷன்தான் அழிக்கிறானே தவிர அந்த இயற்கை வளங்களில் மிருகங்களால் அழிக்கப்படலை. மிருகங்களால் வந்து இப்போது வைல்டு அனிமல்ஸ்னால் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் அழியுதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இன்னும் வளரும், வைல்டு அனிமல்ஸ். ஏன்னா அதுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்யும்போது அது வளர்ச்சி குறைய பாடுக்கு அதுக்கு உணவு கிடச்சினே இருக்கும். அதே சமயத்தில் அவைகளும் விருத்தி அடிச்சுட்டே இருக்கும். மானு மயில்கள்லாம் விருத்தி அடிச்சுனே தான் இருக்கும். நிறைய மயில்கள் இருந்தது, பலவிதமான மயில்கள் இருந்தது. வெள்ளை மயில் இருந்தது, நீல மயில், பலவிதமான மயில்கள்லாம் இருந்தது. எங்கே போச்சு? ஒரு கிளிகளே பலவிதமான கிளிகள்லாம் இருந்தது. பஞ்சவர்ண கிளி, பச்சை கிளி, எங்கே பார்க்க முடியுது? அதெல்லாம் எவ்வளோ பட்சிகள் தெரியுமா? விதவிதமான பட்சிகள்லாம் இருந்தது தெரியுமா? இப்போ வேணாங்க, ஒரு மலர்களே எவ்வளோ விதமான மலர்கள் இருக்குது தெரியுமா? நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அந்த பூக்கள்லாம் நான் பார்க்கவே முடியல. நான் பார்த்த பூக்கள்லாம் விதவிதமான பூக்கள், எல்லாத்தையும் அழிச்சிட்டான் மனுஷன் தான் எல்லாத்தையும் அழிக்கிறானே தவிர இயற்கை வந்து என்னென்னா செழிப்பாக இருக்கிற இயற்கையை இவன் தான் செயற்கையினால் அழிக்கிறான் மனுஷன். மிருகங்களாலேயோ மற்ற இயற்கையினாலேயோ மற்ற ஜீவராசிகளாலேயோ எந்த பாதிப்பும் கிடையாது உலகத்துக்கு. இந்த மனுஷன் எப்போ வந்து செயற்கையை உள்ளே புகுத்தனானோ அப்போ தான் இயற்கை வளங்கள் எல்லாம் போச்சு. அப்போது அவன் வந்து என்னென்ன தன்னையே பார்த்து கொள்ள முடியாதவன். அவன் எப்படி மற்ற ஜீவராசிகளை காப்பாற்றுவான்? மற்ற ஜீவராசிகளை அழிக்க தான் செய்கிறான், அட்வான்ஸ் டெக்னாலஜின்ட்டு. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்புகளுக்கு முக்கியத்துவம், நம்ம உடம்புக்கோ நம்ம பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாதுகாப்பை இழக்கின்றோம். நல்லா பாருங்கள் நீங்களே. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், உஷாராக இருக்கிறோம்னு சொல்லி என்னென்னவோ பணத்தை சேர்த்து வச்சு, நாளைக்குன்னு எடுத்து வச்சு ஆக்சுவலி என்னென்னவோ பண்ணி சீட்டு போட்டு, ஃபண்டு போட்டு, சீட்டு போட்டு, என்னென்னவோ பண்ணி யாராவது கடன் கூட வாங்கி என்னென்ன பண்ணுறோமோ அவ்வளோ கடைசியில் துன்பத்தில் தான் முடியுது. அது ஏதோ ஒரு சில பாதுகாப்பு ஏற்படலாம், ஆனால் அது உண்மையான பாதுகாப்பாகவும் இல்லை, கடைசியில் கைவிட்டது. ஆனால் எதுவுமே இல்லை. நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு கூட தெரியாது, அடுத்த வேலை உணவு கூட அவங்கள இல்லை. அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிறான். கிராமத்தில் பார்த்தா ஏழைப்பட்டவன் சந்தோஷமாக, பிளாட்ஃபார்மில் பார்த்தா சிரிச்சுன்னு அப்படி பிளாட்ஃபார்மில் தான் வாழ்கிறாங்க. ஒரு கொடையை வச்சுக்கின்னு ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அந்த ஷீட்டு போட்டு அவங்க பார்த்தா அவ்வளோ சிரிச்சின்னு கலகலன்னு சிரிச்சின்னு ஆம்பளை முன்னாடி எல்லாமே சிரிச்சின்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த குழந்தை குட்டியோட. நான் பார்க்குறேன் நேரில் பாரிஸில். அப்போது ஒரு டென்ட்டு போட்டு அந்த இது போட்டு இது பண்ணுறேன், உள்ளே நல்லா சிரிச்சின்னு நல்லா ஜாலியாக பேசினுக்கிறாங்க. நாளைக்கு பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. அவங்கன்னா பெரிய பிளாட்ஃபார்மில் வாழறவங்க. ஒரு சும்மா ஒரு அந்த ஷீட்டு போட்டு மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம் கூட கிடையாது, சும்மா அந்த தடுக்கு தான், அந்த தடுக்கு ஒன்று வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு வாழறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசிட்டாங்க. அந்த குழந்தெல்லாம் பார்த்தா அது ஒரு அரணிக்கர் ஒன்று போட்டு நிறுத்துது, மேலே சட்டை கூட சரியாக இல்லை. அந்த அண்ணாக்கு ஒரு போட்டு டைட் பண்ணி வச்சுதாங்க டவுசர் பையன், மூக்கொழி நிறுத்துது, பார்த்து இது போல இருந்தால். ஆனால் பார்த்தா ஜாலியாக சிரிச்சு பசங்களோட ஜாலியாக விளையாடிங்க கிடக்குது. என்ன அவங்க என்ன சந்தோஷத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு அதிபதி அவங்க, எத்தனை கோடிக்கு அதிபதி, எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்குமா? இந்த குடும்பத்தோட பசங்களோட அந்த அப்பா அம்மா விளையாடுறதும், அந்த அப்பா அம்மா கொஞ்சிறதும் கொலாடுறதும் அந்த சந்தோஷம் வருமா? நான் பிளாட்ஃபார்மில் வாசம் பண்ணுறவங்கள சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஏதோ வெங்காயமோ ஏதோ ஒன்று, அங்கே ஏதோ அந்த கொத்தவரக்காய் இதெல்லாம் அப்படியே அந்த அவங்க வந்து அப்படி தான் வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நான் நேரில் பார்க்கும்போது இதுதான் சொல்கிறேன், இயற்கை. அப்போ அவங்களெலாம் பிபி சுகர் அவங்களெலாம் இதெல்லாம் கேன்சர் அது போல் அவங்களுக்கு பல விதமான நோய்கள் அவங்களாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதா? பிளாட்ஃபார்மில் வாழறாங்களே அவங்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும், அப்போது எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது, அங்கெல்லாம் எவ்வளோ வண்டிங்கள்லாம் போகுது, அந்த பாரிஸில் பார்த்தா எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது. அவங்களாம் இந்த நோய் வரலையே, நல்லா தானே இருக்கிறாங்க ஆரோக்கியமாக. இது சரியாக குளிக்க கூட மாட்டாங்க அவங்க. ஆமாம், பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்களே சில பேர் பார்த்தா சரியாக குளிக்க கூட மாட்டாங்க. அழுக்கடைந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தா அழுக்காக இருக்கும், அவங்களும் பார்த்தா அழுக்காக இருக்கும். ஆனால் என்றைக்கு குளிப்பாங்களோ தெரியாது,
சும்மா வந்து என்ன பண்ணுவாங்க பாட்டுக்கு அந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க. நேரில் பார்க்குறேன். அவன் பாட்டு காய்கறி வியாபாரம் பண்ணி ஏதோ ஒன்று அதில் வர காசை வச்சுன்னு குடும்பம் நடத்துகிறாங்க அந்த பிளாட்ஃபார்ம்லேயே. ஆனால் ஒரு நாள் பார்த்தா அந்த பக்கம் போகும்போது பார்த்தா நல்லா சிரித்து ஜாலியாக விளையாடினுக்கிறாங்க. ஆஹா, ஆட கடவுளே, அவன் பெரிய பெரிய கோட்டை கட்டிக்கின்னு 10 மாடி 20 மாடி கட்டினுக்கிறான். அவங்கள பார்த்தா சந்தோஷம் இல்லாமல் எந்த இன்கம் டேக்ஸ் வருமோ அது வருமோ இது வருமோ ரைடு வருமோன்னு பயந்துன்னு நடிகனுக்கிறான். பல நோய்களில் உடம்புல பல கோளாறுகள், ஒரு கோளாறு இல்லை பல கோளாறுகளில் பல ட்ரீட்மெண்ட்டை பார்த்துன்னு அவன் பயந்துன்னுக்கிறான். இவங்க பார்த்தான்னா ஒரு நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக. ஏன்னா பாதுகாப்பை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. போனால் போகிறேன் ஆமாம், ஏமா வந்து அவசியம் போனால் அவசியம் போட்டோமே, அப்படி பகவான் காப்பாற்றலாம். ஜாலியாக இயற்கையோடு ஒன்றி போகும்போது அவர்களுக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்குது. எப்போ நம்ம பார்த்து இது இன்ஃபெக்ஷன் அது இன்ஃபெக்ஷன், அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது, அப்படி பண்ண இது பண்ண ஏன்பா ஒன்றும் இல்லை. கையை போட்டு தான் இந்த கூழ் கரைப்பாங்க கிராமங்களில், கையை போட்டு தான். அது சரியாக கை கழுவாங்களோ இது பண்ண மாட்டாங்க, சோப்புலாம் கிடையாது கிராமங்களில். அவ்வளோ முன்னாடி நான் சொல்கிற காலத்துலலாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த சோப்புலாம் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. சும்மா அப்படியே கை கழுவிப்பாங்க. உடம்பு குடிச்சு வந்தால் இது பண்ணி வந்தால் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கை கழுவின்னு வருவாங்க. அப்படியே அந்த கையில் போட்டு தான் அந்த கூழை கரைப்பாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தா அருவருப்பாக இருக்கும் சில பேருக்கு. நாங்களாம் அது அமிர்தமாக அந்த கூழை குடித்தோம். கையில் போட்டு தான் கூழை கரைச்சி எல்லாருக்கும் ஒரு தொன்னையில் ஊற்றுவாங்க. இந்த என்ன இந்த எங்களுக்கு சொம்பில் கொடுக்குறாலும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்குன்னா அந்த பனை மட்டை பனை ஓலை, அந்த பனை ஓலையில் வந்து தொன்னை மாதிரி செய்வாங்க அழகாக. அந்த பனை ஓலையில் தொன்னை மாதிரி செய்தால் அது என் மாமா சூப்பராக ஒரு 2 பனை ஓலையை வெட்டின்னு வருவார். வெட்டின்னு வந்து எங்களெல்லாம் நாங்களாம் அக்கா பசங்கள என் மாமா என்ன பண்ணார், அந்த தொன்னை அழகாக அந்த ஓலையை கீச்சு சின்ன சின்ன பட்டையாக அந்த தொன்னையாக செய்து கொடுப்பார். அதில் நாங்கள் நல்லா கழுவிட்டு சூப்பராக அழகாக அதில் கூழ் ஊற்றின்னு ஒரு பக்கம் பதார்த்தம் வச்சுக்கின்னு ஒரு பக்கம் முருங்கீரை வச்சுக்கின்னு அந்த கூழ் குடிப்போம். இந்த ஆடி மாதம் பார்க்கும்போது ஞாபகம் வருது. அந்த ஆடி மாதம் பார்க்கும்போது அப்படி கூழ் ஊற்றினோன்னா அமிர்தமாக இருக்கும் அந்த கூழ் குடிக்கிறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் எங்கள் அக்காலாம் வந்து எங்கள் பாட்டிலாம் வந்து கையை போட்டு தான் கரைப்பாங்க அந்த கூழை. எங்கள் அம்மாலாம் இருப்பாங்க, எங்கள் அம்மாலாம் கை போட்டு தான் கரைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா அந்த கொள்ளூருக்கான்னு ஒன்று இருக்குது. இந்த கொள்ளூருக்காய் ரசத்துக்கு கொடுப்பாங்க. இந்த கொள்ளூருக்காய்னா அம்மியில் அரிசி அந்த கொள்ளு வந்து குதிரைக்கு போகிறது அது சொல்லுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து அந்த கொள்ளூருக்காய் வந்து அப்படி பசைஞ்சு அது தேங்காய்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாகி கொடுப்பாங்க. அந்த கொள்ளூருக்காய் ஒரு கொள்ளு மட்டும் இல்லை, அதில் தேங்காய்லாம் போட்டு சூப்பராக அரிசி அந்த கொள்ளூருக்காய் ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க. அதை மட்டும் வச்சு நான் அந்த கூழ் குடித்தோம்னா ஆடேங்கப்பா வேறு லெவலில் இது. நாக்கில் எச்சில் வருது, இப்போ சொல்லும் போதே நாக்கில் எச்சில் வருது. அப்படி கூழ் மதியானமாக தான் களி அந்த களியை வந்து ஒரு குழம்பு ஒன்று ஊற்றிடுவாங்க. அந்த குழம்பு தொட்டுன்னு அந்த களியை சாப்பிட்டோன்னா திம்முன்னு ஆகிடும். அந்த களி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் எனக்கு பிடிக்காது. ஆனால் நல்லதுடா, உடம்பு நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன இலை, தாமரை இலை. அந்த குளத்தில் போனால் தாமரை இலை பறிச்சுன்னு வருவார் எங்கள் மாமா. அது தாமரை இலை தான் எங்களுக்கு சாப்பாடு. சூப்பராக இருக்கும், அருமையாக. அந்த தாமரை இலை தண்ணி தெளிச்சுட்டு அழகாக அதில் சாப்பாடு போட்டால் நல்லா சாப்பிடும் திருப்தியாக. சோறுலாம் வந்து என்னென்னா எப்படி இருக்கும் தெரியுமா, சோறு மஞ்சளாக இருக்கும். சோறு வரி வரியாக இருக்கும் அந்த அந்த சோத்தில் பார்த்தா. அதெல்லாம் வந்து நெல் வந்து குத்தனை நெல். இது குத்தனை நெல்லில் அரிசி எடுத்து அந்த அரிசியை புடைச்சி அந்த அரிசியில் தான் சமையல் செய்து போடுவாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொட்டையாக இருக்கும் சோறு. ஆனால் சோறு பார்த்தா கொட்டையாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா மென்று சாப்பிட்லாம் சூப்பராக, அப்படி இருக்கும். அது மாதிரி வாழ்ந்த காலங்கள். ரசம் வைப்பாங்க, இது வைப்பாங்க, அப்புறம் சட்டியில் வைப்பாங்க. பானை சட்டி இதில் தான் சாப்பாடு, பானையில் தான் சாப்பாடு வைப்பாங்க, சட்டியில் தான் குழம்பு வைப்பாங்க. எல்லாம் நல்லா தானே இருந்தோம். இன்னொரு பிடி அதிகமாக சாப்பிட்டோம் சொல்லப்போனால். இன்றைக்கி எல்லாம் பார்த்து நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸ்டீல்லாம் பார்த்தா, பாத்திரங்கள்லாம் பார்த்தா நல்லா தொலைக்கி சுத்தமாக சமையல் செய்து சாப்பிட்றாங்க. சாப்பாடே பிடிக்கல. ஏன்னா அந்த டேஸ்ட்டு வரலையா, அன்றைக்கி இருந்த டேஸ்ட்டு வரலையா? அன்றைக்கி ஒரிஜினல் தக்காளி இருந்தது, ஒரிஜினல் கத்திரிக்காய் இருந்தது, எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. இன்றைக்கி எல்லாம் டூப்ளிகேட் தானே. மரபணுக்கள் மாற்றப்பட்ட விளைச்சல் தானே இன்றைக்கி. மரபணுக்களால் மாற்றப்பட்ட காய்கறிகள் தானே நிறைய வருது, தெரியுமா? தெரிஞ்சுங்க.
ஆனால் சீக்கிரம் அழுகி போடும் சீக்கிரமாக. ஆனால் நீ தக்காளி 4 நாள் ஆனாலும் தக்காளி அழுக மாட்டேங்குது. 4 நாள் ஆனாலும் தக்காளி கல் மாதிரி இது அழுக மாட்டேங்குது. ஏன்? அது வேறு தக்காளி, இது வேறு தக்காளி, அது நாட்டு தக்காளி கிடையாது. ஆனால் நாட்டு தக்காளி நம்ம சொல்லிடுறாங்க. இப்போலாம் வந்து என்னென்னா 10 நாள் ஆனாலும் கெட மாட்டுது. வெண்டைக்காய் கூட நல்லா இருக்குது. எப்படி அது கெடாமல் இருக்கும்? அது மரபணுக்கள் மாற்றப்பட்டது. உண்மையிலேயே இயற்கையில் இருக்கிறது வந்து என்னென்னா சொத்தை இருக்கும். கத்திரிக்காய் இப்போ சொத்தெல்லாம் வரதில்லை, நல்லா இருக்குது. கத்திரிக்காயெலாம் தோல் சுருங்கி போயிடும். அது கத்திரிக்காயெலாம் பார்த்தா 2 நாள் கூட தாங்காது. அதான் இயற்கை. அப்போ தக்காளி பார்த்தா உடனே அழுகி போயிடும், 2 நாள் கூட தாங்காது. அதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி எதுவும் அழுக மாட்டேங்குது. 4 நாள் 10 நாள் 4 நாள் இருந்தால் கூட அந்த தக்காளி நல்லா கல் மாதிரி இருக்குது. அதான் மரபணுக்கள் மாற்றம். இயற்கை போயிடுச்சு, செயற்கை வந்துடுச்சு. அதில் என்ன சத்து இருக்கும்? அதில் என்ன வீரியம் இருக்கும்? எங்கள் தோட்டத்துலேயே, எங்கள் பக்கத்துலேயே கழனிலேயே தக்காளி போடுவாங்க. அந்த தக்காளி அறுத்து தான் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ புளிப்பும் இல்லை, உப்பும் இல்லை, சப்புன்னு இருக்குது. உப்பு சப்பு இல்லாத ஒரு குழம்பு. தக்காளினா உண்மையிலே தக்காளி சொன்னால் புளிக்கணும், நல்லா புளிப்பாக இருக்கணும். தக்காளி இல்லை, புளிக்கல. இப்போது தக்காளியே புளிக்க மாட்டுது. புளியை போட்டு கரைக்க வேண்டாது. புளிப்பாக இருக்கிறதுக்கு புளி தான் கொஞ்சம் ஒரிஜினலாக வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த ஆர்கானிக் ஃபுட்லாம் போயிடுச்சு. இல்லை, ஆர்கானிக் ஃபுட்லாம் எல்லாமே போயிடுச்சு. நெல்லுலேருந்து ஐஸ்லேருந்து எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு போயிடுச்சு. எல்லாம் மருந்து சாப்பிடும். அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். செயற்கையை வந்து உள்ளே நுழைச்சோம், உள்ளே புகுத்துனோடனே எவ்வளோ சந்தோஷத்தை இழந்தோன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம பார்த்து உடம்பை பார்த்துக்கிறதுனால நீ சேஃப்டியாக இருக்கிறதில்ல. இயற்கையோடு விட்டுரு. என்றைக்கு பகவான் கொண்டு போகிறானோ கொண்டு போட்டோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பண மஸ்து. நான் பாட்டு பாகவதம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தபத்தம் பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மனசு அசுத்தமாகிடும். ஆனால் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சுத்தபத்தம் பார்க்குறோமா, வீட்டில் மடியாக இருக்கணும், அது திட்டு இது திட்டு அது திட்டுன்றோமா, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விடுறோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எரிஞ்சு விடுறாங்க. சுத்தமாக நான் இருக்கேனே, அது எப்படி தின்னலாம், இது எப்படி தின்னலாம், அது எப்படி தொடலாம், அது தொடக்கூடாது, இது தொடக்கூடாது, அது இருக்கட்டுமே. தொட்டா என்ன ஆகிடும்? நீ ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இருக்கு. உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியுதா? நீ தீட்டுன்னு பார்த்து நீ மனசு தீட்டாயிடுது. மனசில் வந்து கோபம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் வந்துடுது. எப்போ இதெல்லாம் பார்க்காம ஃப்ரீயாக இருக்கிறியோ, இப்போ குளிச்சுட்டா அதுதான் நம்ம பாட்டு வந்தோமா, சமையல் செய்தோமா, சாப்பிட்டோம், பகவான் நைவேத்தியம் பண்ணோமா, சாப்பிட்டோமா, நம்ம பாட்டு ராமநாமா சொன்னோமா, பாகவதம் படிச்சோமா, நிம்மதியாக இரு. அது முன்னாடி இருக்க முடியல பற்றியா? அது தீட்டாயிடுமோ, இது தீட்டாயிடுமோ, அந்த சுத்தம் இந்த சுத்தம். நீ 1000 சுத்தம் பார்த்தோன்னா நீ அசுத்தமாக தான் ஆகு. என்ன சுத்தம் பார்க்கணுமோ அதை சுத்தம் பார்த்தா போதும். நியாயமாக வந்து குளிச்சோமா, இது பண்ணோமா, ஆள் தான் நெத்திக்கிட்டணுமா, பாகவதம் படிச்சோமா, அது போதும். சும்மா ஓவராக சுத்தபத்தம் பார்த்தோம்னா எல்லார் மேலேயும் கோவம் வரும். வீட்டில் இருக்கவங்க அதை சுத்தமாக செய்ய தெரியாதா, இதை சுத்தமாக செய்ய தெரியாதா, நான் பாகவதம் படிக்கிறேன்னாச்சு, நான் பகவான் நாம சொல்கிறேன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ரொம்ப வசதியாக நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு அந்த அகங்காரம் வந்து பாருங்கள். அப்போ மற்றவங்களாம் சுத்தம் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு என்னென்ன சுத்தம் பண்ணணுமோ அதெல்லாம் தெரியும். அவ்வளோதான். அதோட கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி இருந்துட்டுன்னா எல்லாம் சாப்பிட்லாம், நல்லா இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். இதெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது. இந்த சுத்தபத்தெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எல்லாம் இருக்கக்கூடாது. உடம்புல ஒரு சின்ன நோய் வந்தால் கூட தாங்கிக்க மாட்டுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், உடனே செக்கப் பண்ணு, ஏதாவது ஆபத்தாயிடுமோ, பயம். அந்த பயம்தான் ஒரு மனுஷனை கொல்றது. உண்மையிலே நோய் கூட கொல்றது இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் நோய் கூட கொல்றது இல்லை. இவனுக்கு இந்த நோய் வந்துடுமோன்ற பயம் இருக்குது பாருங்கள். வந்துச்சோன்ற பயமோ இல்லாட்டி வந்துடுமோன்ற பயம் இருக்குது பாருங்கள். இந்த பயம்தான் இவனுக்கு மரணம். இந்த தேகத்தை விடுறது கூட மரணம் கிடையாது. இந்த தேகத்தை விட்டு போகிற ஜீவன் அது கூட மரணம் கிடையாது. இந்த பயம்தான் அவனுக்கு பெரிய மரணமே. அதாவது பிறப்பு வரலாம், இறப்பு வரலாம், முதுமை வரலாம், நோய் வரலாம், ஆனால் பயம்தான் வரக்கூடாது. அந்த பயம் வராத வரைக்கும் இவனுக்கு பாதிக்கப்பட மாட்டான். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி வரலாம், பயம் நைவோபஜாயது. பயம்தான் வரக்கூடாதான். பீஷ்மர் சொல்கிறார், விஸ்வசஹஸ்ரநாம கடைசியில் பல்சத்தில் வருது பாருங்கள். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயது. பகவத் பக்தனுக்கு
பயம் வராது. மரணமே அடைஞ்சாலும் போக வேண்டிய காலத்தில் தான் போகுது. பிறப்புன்னு ஒன்று வந்ததில்லை, அப்போ இறப்பு ஜாதசிய துருவ மிருத்தியும். மரணம் வரும்போது போக போகுது. அதுக்காக நான் பார்த்து நான் உடனே இன்சூரன்ஸ் பண்ணி அதை பண்ணேன், இதை க்ளைம் பண்ணேன், 7 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி நான் உடம்பை காப்பாற்றினேன் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான் போயிடுது உயிர். ஒடியா உடம்புனா வியாதி வரதான் செய்யும். ரோக மந்திரம் ஆதிர்ஷம், ரோக மந்திரம் ஆதுரம், அது துன்பத்தை உடம்புன்னு ஒன்று இருந்தால் நோய்கள்னு வரதான் செய்யும். அது பாடு வருது போகுது, பகவான்களை ஒப்போசிட். நீ பாடு அதை நீ கேர் பண்ணாத அப்படின்னு யார் விலட்சணமாக இருக்கிறாங்களோ, லட்சியம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேகம் நல்லாவே இருக்குது. நான் நேரில் பார்க்குறேன், சொல்கிறேன். அப்படி எத்தனையோ பேர் பார்க்குறேன். போவா ஏம்பா டாக்டர் போய் பாருப்பா, இது பண்ணா அவன் பயமுறுத்துறதுக்கா, இல்லாத வியாதியை சொல்லி பயமுறுத்துறதுக்கா, அந்த டெஸ்ட் இது இந்த டெஸ்ட்டுன்னு வானாப்பா. அந்த பயம்தான் ஃபஸ்ட்டு கொள்ளும் மனசுன்னு. டாக்டர்கள்லாம் போய் நோய் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த நோயை சொல்லி பயமுத்துவாங்க பாருங்கள். ஒரு மாதிரி ஐயோ இது முத்திச்சுன்னா அப்படி ஆகிடும், அது ரத்தத்தில் பரவிடும், அது பரவிடும், இது பரவிடும், அதெல்லாம் அப்புறம் அது பெரிய இதுவாகிடும், அதுதான் நீங்கள் ரொம்ப நாள் வாழ மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க. இது உண்மையிலே டாக்டர் ஆறுதல் சொல்லணும். ஆனால் பார்த்தா இன்றைக்கி பார்த்தா நிறைய டாக்டர்கள் ஆறுதல் சொல்கிறத விட சின்ன நோய் தான் இருக்கும், அதை சொல்லி பயமுத்துறாங்க பாருங்க. அந்த பயத்துலேயே அவன் செத்துருவான் அந்த நோயாளி. உன்னை எது கொள்றதுன்னா நோய் கொல்லலைங்க, பயந்தாங்க கொள்ளுது. அதான் சொல்கிறேன், பயம் நெய்வோபச்சாயுது, பயம்தான் வரக்கூடாது. சரி அப்போ நான் ட்ரீட்மெண்ட்டே பார்த்துக்கூடாது, நான் பார்த்துக்குங்க, என்ன செக்கப் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு பயமாக இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு உடனே அதை சேஃப்டி ஃபஸ்ட் எய்டும் கண்டிப்பாக பண்ணிங்க. நான் வேணான்னு சொல்ல, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு உங்கள் வியாதி குணமாக்க முடியும்னா நீங்கள் நம்புறீங்கன்னா வியாதி குணமாக்குவார் இந்த டாக்டரு, இந்த வைத்தியம், இந்த மருந்து எனக்கு வியாதி குணமாக்கிட்டேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா தாராளமாக பண்ணிங்க. நான் இதெல்லாம் சொல்ல வரேன். ஏன்னா வியாதி தாங்கக்கூடிய சக்தி இன்றைக்கி யாருமே கிடையாது. அதெல்லாம் தாங்கின்னு இருந்தவங்க ஒரு காலத்தில் அப்பே தீட்சிதர் தாங்காத வயிற்று வலி, அது அவர்களுடைய கர்ம வினையினால் வரல, ஒரு சிஷ்யனுடைய கர்ம வினையினால் அது ஏற்றுட்டார். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னென்னா கேன்சர் ஏதோ வந்தது, புத்துக்காக வயிற்று வலி, அது ரமண மகர்ஷிக்கு வந்தது. அதெல்லாம் என்னென்னா சிஷ்யருடைய பாவத்தை ஏற்றுக்கிறதால அவங்களுக்கு அந்த வியாதிகள் அவஸ்தைப்படுறாங்க. இன்றைக்கி கூட ஜெயபத மகாராஜ் இஸ்கானில் ஜெயபத மகாராஜ் ஏற்றுக்கார், அவரெலாம் கூட அது மாதிரி வியாதிகள் வருது. என்னென்னா சிஷ்யருடைய பாவங்களை ஏற்றுக்கிறதுனால வரும். ஆனால் அதை தாங்கிப்பாங்க. இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, அன்றைக்கெலாம் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை, அப்பாடு விட்டுருவாங்க. தேகம் வேறு ஆத்மா வேறுன்ற நிலையில் இருக்கிறவங்களால் தான் இது சாத்தியம். அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் யார் ஒருத்தனுக்கு வருதோ அவனுக்கு வியாதிகள் ஒன்றுமே பாதிக்காது. சொல்லப்போனால் அந்த வியாதிகள் பகவான் அனுக்கிறதுலாம் அந்த வியாதியும் போயிடும். அதாவது மகாரண்ய சத்குரு முரளிதர சுவாமிஜிக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி அப்புறம் பார்த்தா போயிடுச்சுன்றார். அவரே சொல்லியிருக்கார் ஒரு உபன்யாசத்தில். ஏதோ ஒரு வியாதி வந்தது, அதான் ஒரு பக்தர்கள் நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்களே, அதில் யாருடைய பாவமோ தெரில, அவர் பாதிச்சது அந்த வியாதி. அப்புறம் பார்த்தா அந்த வியாதி போயிடுச்சு, நல்லா தான் இருக்கார். எத்தனையோ தடவை போல் வியாதி வந்திருக்கு, அவருக்கு போயிருக்கு. அது பகவான் போயிடுவான். பகவத்விதாஸ் பாகவதாஸ் தீர்த்தபூதா ஸ்வயம்புபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானே ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதாக. ஸோ அந்தஸ்தேன கதாதரனாகிய பகவான் உள்ளே இருக்கிறதுனால அவருடைய பாவங்களை பக்தர்கள் வாங்கிக்கிறாங்களாம். பாகவத் தீர்த்த பூதா ஸ்வயம்பு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானே. பாவிகளுடைய பாவங்களை இவங்க ஏற்றுக்கிறாங்களாம் பாகவதர்கள். அதனால தான் தீர்த்த பூதர்களாம் இவங்களாம். இப்போ நாராயண தீர்த்தர்னு சொல்கிறோம் இல்லையா, நாராயண தீர்த்தர், அதுவெல்லாம் பெரிய மகாத்மாக்கள் பேர்லாம் நாராயண தீர்த்தர், இந்த தீர்த்தர் அப்படின்னு பல தீர்த்தர்கள் பேர்லாம் சொல்லுவாங்க. தீர்த்தர்கள் பேர்னாவே என்னென்னா பரிசுத்தப்படுத்துபவர்கள்னு அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பாவங்களை ஏற்றுண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பகவான்களை அர்ப்பணிச்சுடுவாங்க. பகவான் என்ன பண்ண அந்த பாவத்தை ஏற்றுருவான். ஏன்னா அதான் பகவத்விதாஸ் பாகவதாஸ் தீர்த்த பூதாஸ் ஸ்வயம். பாகவதர்களாகிய நீங்கள், யுதிஷ்டர் சொல்கிறார் விதுரரை பார்த்து, நீங்கள் தீர்த்த பூதர்களாச்சே, மற்றவங்களுடைய பாவங்களை போக்குபவர்களாச்சே, உங்களுக்கு உங்கள் பாவங்களை போக்கியத்துக்கு நீங்கள் தீர்த்த யாத்திரை போனோமா, அந்த தீர்த்தங்களில் பாவத்தை போக்கினவர்கள், அந்த தீர்த்தங்களில் பாவம் இருக்குது, அந்த பாவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த தீர்த்தங்களை பாவனமாக்குகிறீர்கள், அந்த தீர்த்தங்களை பரிசுத்தப்படுத்துறீங்க.
உங்களால் தான் தீர்த்தங்களுக்கு ஆக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தீர்த்தங்களால் நீங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற தீர்த்தங்களால் நீராடி நீ பாவத்தை போக்கணும்னு அவசியம் இல்லை. அச்சுத பாவ சுத்தக, நீங்கள் அச்சுத பாவத்தில் இருக்கிறனால நீங்கள் பரிசுத்தமாகவே இருக்கிறீங்க. ஆனால் தீர்த்தங்களை எது ஸ்நானம் பண்ணுறீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் அந்த தீர்த்தங்களை பாவனமாக்கிறதுக்காக, அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஏன்னா பாவிகளை தங்கள் பாவங்களை கழுவிட்டு போகிறாங்களே அந்த தீர்த்தங்களில், அந்த பாவத்தை நீங்கள் எடுத்துட்டு அதை பகவத் அர்ப்பணம் பண்ணிடுறீங்க. பகவான் கதாபிரதா, அந்தஸ்தோ கதாபிரதா, ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் அந்த பாவங்களை போக்கிறான். அந்த பாவத்தின் விளைவுகள் தான் நோய்கள், கஷ்டங்கள்லாம் வருது. அப்போ பாகவதர்கள் என்னன்னா சிஷ்யருடைய பாவங்கள், மற்றவருடைய பாவங்களை போக்கி அது பகவானத்தில் அர்ப்பணம். அவர்கள் அந்த பாவங்கள் பாதிக்கிறதில்லை. அப்படிப்பட்ட தபோபலம் கொண்டவர்கள் பாகவதர்கள். அப்படிப்பட்ட பக்தி பலத்தினால எதுக்காக சொல்ல வரேன்னா, பகவான் இருக்கான் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு, தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு பிரித்தவங்களுக்கு இது பெருசாக பாதிக்க. நம்ம பார்த்து உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவனித்து ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிட்றது, பார்த்து நடந்து இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் அது பண்ண இது என்னென்ன ஜாக்கிரதையாக நம்ம உடம்பை பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நோய்களால், கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு கடைசியில் தன் உயிரை பாதுகாத்தோன்னு நினைக்கிற எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோ அவ்வளோ உயிர்கள் போய்கொண்டு இருக்கிறது. கண்ணுக்கு எதிராக பார்க்கணும். அப்போ தேகாபிமானம் எப்படி விட்டு போவோம்? வாசுதேவனுடைய பக்தி இல்லாமல் தேகாபிமானம் விடாது அப்படின்னு ரிஷபதேவர் சொல்கிறார். இல்லைன்னா விடவே முடியாது உன்னால். பகவத் பக்தியில் வந்தாலும் கிருஷ்ண பக்தி பண்ணால் தான் இந்த தேகத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். இயற்கையே அவங்க வாழ்க்கையை நடத்தும். பகவானே அவங்களுக்கு யோகக்ஷேமத்தை பார்த்துப்பான். நீ உன் வாழ்க்கை எதிர்காலத்துக்காக தேவையானதை நான் சேர்த்துக்கிறேன், நான் பார்த்து செய்கிறேன் குடும்பத்துக்கு அப்படின்ற போது தான் நீ ரொம்ப உன்னுடைய பாதுகாப்பை ரொம்ப பலவீனப்படுத்திக்கிற, இழக்கிற. ஆனால் நீ அக்கடான விட்டு பகவான் பக்தி பகவத் அர்ப்பணமாக பண்ணிட்டு பண்ணவங்களா நீ ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தையும் பகவான் பார்த்துக்கிறான். இத்தனைக்கு அவங்களால லட்சக்கணக்கில் பணம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செலவு பண்ண முடியாது. ஏழைப்பட்டவங்க என்ன பண்ணுறது, அத்து வேலை சாப்பாடுக்கு வழி இல்லை. அவங்களுக்கு நோய் வந்தது. அப்போ பார்த்தா அவங்க நோய் காணாமல் போச்சு. யார் தான்? பகவான் பார்த்துக்கிறான். பகவான் இயற்கையை விட பெரிய பலம் எதுவும் இல்லை. அந்த இயற்கையை கட்டி ஆளக்கூடிய ஆண்டவன் ஈஸ்வரனுக்கானே அவனோட பெரிய பலசாலி யாருமே கிடையாது. இயற்கையே அவங்களுக்கு எல்லாது. எப்போ இயற்கையை நம்புகிறானோ, இயற்கையை அனுசரிக்கிறானோ, அவன் இயற்கையே பார்த்து அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு யோகக்ஷேமத்தையும் பார்த்துக்கும், அதே சமயத்தில் அவனுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கும். அந்த இயற்கையையும் அடக்கி ஆளக்கூடிய ஈஸ்வரனை நம்புறவனுக்கு சொல்லவே வேணாம். யோகக்ஷேமம் பகாமியகம், அவன் நல்லாவே இருப்பான். அப்படி ஏதாவது துன்பங்கள் வந்தாலும் அது அவனுடைய பக்திக்கு விருத்திக்கு அதிகமாகும். பரிசுத்த துன்பம் வந்ததுக்காக பாவதம் கேட்கறதுக்காக அது மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லது தான், நன்மையாக தான் இருக்குமே தவிர அவனுக்கு பக்தனுக்கு கெடுதல். நமே பக்த பிரணஷதி நகி கல்யாணக்கு துர்கதியும் தாது கச்சதி. என் பக்தன் ஒருபோதும் கெட்டு போகிறதில்ல. என் பக்தனுக்கு துர்கதி கிடையாது. நல்ல கல்யாணம், அவனுக்கு மங்களம் தான் உண்டாகும். அவனுக்கு சிவதம் தாபத்திலே அவன் தாபங்களை நான் போக்கிறேன். தபந்தி விதாஸ்தாபா நைதல் மத்கத சேதசா. என்னை பக்தி பண்ணுறவனுக்கு தாபங்களால் பாதிக்கப்படாதபடி நான் செய்கிறேன் அப்படின்லாம் பகவான் நிறைய வாக்கியங்கள் சொல்லியிருக்கான். அபயம் சர்வபூதேப்தி அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு அபயம் கொடுக்குறேன். நீ பகவானை நம்பாமல் நீ ஹாஸ்பிட்டலில் நம்புகிற, மருத்துவத்தை நம்புகிற, செயற்கையை நம்புகிற, பணத்தை நம்புகிற அப்படின்னா அப்போ அது பாதுகாத்துக்கணும்பா, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு பகவான் ஒதுங்கிடுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு. ஆனால் சொல்கிறேன், அதாவது என்ன, வசதியானவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ உடம்பு பார்த்துக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தவங்க நிறைய பேர் போயிடுறாங்க. பார்க்குறேன், கண்ணுக்கு எதிர பார்க்குறேன். ஆனால் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் கடவுளின் குழந்தைகள்ன்றாங்க. பகவான் நல்லா பார்த்துக்கிறானே அவங்கள, அவங்க ஆரோக்கியத்தை. ஆஞ்சநேயான்றாங்க, அந்த ஆஞ்சநேயர் பார்த்துக்கிறாரு. பகவான் பார்த்து ராமர் ராமான்றாங்க, ராமன் அவன் சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் பார்த்துக்கிறார், பகவான் பார்த்துக்கிறாரு. கிருஷ்ணான்றாங்க, கிருஷ்ணன் பார்த்துக்கிறானே, அவங்கள பார்த்து செய்கிறானே. அந்த குடும்பத்தை இன்றைக்கும் காப்பாற்றினுக்கானே, நேரில் பார்க்குற மாதிரிலாம். அதனால் பகவானை நம்புகிறவங்க தான் க்ஷேமமாக இருப்பாங்க. அதுதான் இயற்கையை அனுசரிக்கிறவங்க தான் பாதுகாப்பாக இருப்பாங்க. தவிர நாம் எப்போ நம்ம உடம்பு முக்கியம் அப்படின்னு தோணுச்சோ அப்போவே அவனுக்கு வியாதி ஆரம்பிச்சிச்சு. எப்போ உடம்பு முக்கியம், நான் என் க்ஷேமத்தை நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் தான் விழிப்புணர்வு, நான் தான் உஷாராக இருக்கணும்
அப்படி நீ பார்த்து பார்த்து உடம்பு அதை நீ பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பகவத் பக்தியை விட்டுருவேன். பகவான் நம்ப மாட்டேன், இயற்கையை நம்ப மாட்டேன், நீ உன்னை தான் நம்புவேன். நீ மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி தான் நம்புவேன். நீ டாக்டரை நம்புவேன், டாக்டர் தான் தெய்வமாக மதிப்பேன், பணத்தை பெருசாக மதிப்பேன். அப்புறமா மருந்து மாத்திரை தான் பெருசாக நம்புவேன். அப்படி நம்பும்போது பாதுகாப்பு மாறி ஆனால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும். பயம்தான் அதிகமாகும், நோய்களை குறித்து பயம்தான் அதிகமாகும். இயற்கையில் விட்டு பாருங்கள், இது பயத்தை விட்டாவே நோய்கள் கிடையாது. அப்போ பாதி நோய் என்னென்னா பயத்தினால்தான். ஐயோ நீ என்ன போவோம், இதாகிடுமோ அதுவாகிடுமோ, நான் செத்து போய்டுவணும், நான் உயிரோடு இருப்பணும், என்ன ஆகிடுமோ, ஐயோ நான் எப்படி உறவுலாம் விட்டு போவேன், இவங்களை விட்டு போக முடியுது, அவங்கள விட்டு போக, இந்த வீடு வாசல் விட்டு போக முடியுது, நான் செத்துட்டு பிறகு என்ன ஆகணும், எங்கே போய் சூன்யமாகிடணும், அப்படி ஆகிடுமோ, இது பயம். இந்த பயமே அவனை கொன்னுடும். பயம் இந்த பயத்தை விட்ட பிறகு தான் அவன் சந்தோஷமாக இருக்க முடியும். சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் இயற்கையாக அனுசரித்து வாழறவங்களுக்கு என்றைக்கும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. எப்போ செயற்கையை அனுசரிக்கிறாங்களோ அவங்க தான் துக்கப்படுறாங்க. பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இயற்கையாக வாழறாங்களே, காட்டுவாசிகள்லாம் வாழறாங்களே, நான் சொல்கிறேன் பிளாட்ஃபார்மில் வாழறாங்களே இயற்கையில். நான் இப்போ எதுக்கு சொன்னாத பிளாட்ஃபார்மில் வாழறாங்க, அவங்க பாட்டுக்கு என்னென்ன சரியாக குழி கூட மாட்டாங்க. பாதுகாப்பு இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் பார்க்குறாங்களா? அவங்க எப்படி இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. பிளாட்ஃபார்மில் கண்ணங்கரையில் அவங்க பாட்டுக்கு தலை கூட பார்த்தா எப்படி தலை குளிப்பாங்களோ குளிக்க மாட்டாங்களோ அப்படி இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆள் தான் அதில் அவங்க வயிற்ற கழுவிக்கிறாங்க, ஆள் தான் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க. டென்ட்டு போட்டுன்னு பிளாட்ஃபார்மில் செம்ம தானே இருக்காங்க. அந்த குழந்தைங்க அவங்களோட ஜாலியாக தானே இருக்காங்க, நினச்சா குளிப்பாங்க, இது பண்ண. அதனால் அப்படி இருக்க சொல்ல வரல. நம்ம காலைல குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், கண்டிப்பாக பக்தர்கள் குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஜாலியாக. ஆனால் அதை வந்து ப்ரெஷர் கொடுக்காத. இந்த தேகத்தை பாதுகாத்து தேகத்தினுடைய பராமரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனா அது உன்னை பயத்துலேயே உன்னை சாவடிச்சிடும். இந்த தேக பராமரிப்பில் ஏதாவது ஒரு சின்ன வலி வந்தால் கூட ஐயோ ஒருவேளை இது அந்த வியாதியாக இருக்குமோ, இந்த வியாதியாக இருக்குமோ, உயிர்கொல்லி வியாதி வந்திருக்கோ அப்படின்ற பயம் உண்டாகிடும். சாதாரண வியாதியாக தான் இருக்கும், சும்மா இந்த சுவாச கோளாறு என்னென்ன கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோ அப்படின்ற பயம் வந்துடுச்சு ஒருத்தருக்கு. அது மாதிரி பயப்படக்கூடாது. பயமே கதை வச்சு பார்த்தா இல்லாத வியாதியை அவங்களே வர வச்சுக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், கூடாது. பயத்தை விடு, இருக்கட்டும், உயிரே போகிற மாதிரி இருந்தேன் பரவாயில்ல, அது வரைக்கும் பகவான் நாம சொல்லுவோம். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை சேகரிக்கிறேன், கடன் கூட வாங்குகிறேன், எங்கேயாவது லோன் போடுறேன், ஃபண்டு சீட்டு பிடிக்கிறேன், பணம் எங்கேயாவது கடன் கூட வாங்கி எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொத்து விற்கிறேன், ஏன்னா ட்ரீட்மெண்ட்டு முக்கியம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணுறது ஜாக்கிரதை பற்றுறாங்கல்ல, அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசம். போகிற உயிர் என்றைக்காவது போகுது, அது வரைக்கும் பகவான் நாம சொல்கிறேன், பாகவதம் படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா அந்த வியாதியை காணும். எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, நான் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் சொல்ல முடியும். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியே சொல்லியிருக்காரு உபன்யாசத்தில். அது மாதிரி இந்த தேவகி அம்மா யோகிராம் சரத்மா ஆசிரமத்தில் எவ்வளோ வியாதிகள் குணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் நிவர்த்தியாக இருக்குது இந்த பகவான் நாமா சொல்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? சரி, ஒன்று பொய்யா இல்லை, எல்லாமே பொய்யா இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்கள பிரமாணமாக வச்சு சொல்கிறாங்க. பக்தர்கள் சொல்லாமல் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு இடத்துல இல்லை, எத்தனையோ இடத்துல நாமா சொல்கிற இடத்துலலாம் பாருங்கள், எவ்வளோ அதிசயங்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ அற்புதங்களை சொல்கிறாங்க. எவ்வளோ பாகவதர்கள் சங்கத்தில் வந்தால் தானே இதெல்லாம் தெரியும். எவ்வளோ மிராக்கிள்ஸ் சொல்கிறாங்க அவங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த அடையாளமே இல்லைன்றான். ஆப்ரேஷன் மறுநாள் பண்ண போகிறாங்க. எதுக்கும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த அடையாளமே கிடையாது. எப்படி போச்சு? பகவான் அனுகிரகத்தினால் போச்சு. குரு சொன்னார் உனக்கு அந்த வியாதி சரியாக போய்டுன்னா அதை நம்பினாங்க, அவங்களுக்கு சரியாக போச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் நம்பலை. ஹாஸ்பிட்டலில் போய் வியாதி இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் எடுத்து போயிட்டாங்க. குரு சொன்னார்ல சரியாக போய்டுன்னு, அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த குரு மேலே நம்பிக்கை உள்ள அந்த பெண் என்ன பண்ணுறா, கணவன் சொல்கிறது பேச்சு மீறி இல்லைங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த அடையாளமே கிடையாது. குருநாதர் சொன்னாங்கன்னா அது கரெக்டு. வியாதி சரியாக போய்டும்னா சரியாக போய்டும். சரியாக போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போ ஆப்ரேஷன் தேவையில்லை.
ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருந்தாங்க. அப்புறமா ரொம்ப நாள் இருந்தாங்க. யார்? யோகிராம் சத்துமார் சுவாமிகளை போய் அந்த அம்மாவுக்கு. ஆனால் எதை சொல்கிறேன்னு, நம்புறவங்களுக்கு தெய்வம் உண்டுங்க. நம்பாதவங்க மருந்து மாத்திரையை நம்பணும், பணம் தேவை நம்பணும், இன்சூரன்ஸை நம்பணும், டாக்டரை நம்பணும், உறவுகளை நம்பணும், பல பேரை நம்பணும். அவன் பகவான் ஒருத்தனை நம்புறதை விட்டா, இயற்கை படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு போனால் போகும்போது அப்படின்னு வாழ்ந்த ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் நல்லா வாழ்ந்தாங்க. தேகத்துக்கு தான் மரணமே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. அப்படி போனால் போதும் விட்டுற முடியாதுன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்து உடம்பு பார்த்துக்கோ. நான் தப்புன்னு சொல்லவில்லை. அதாவது பயப்படாதன்றேன். பயப்படாத. தேகத்துக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா பயப்படாத. அந்த பயத்தை முதல்ல விடுன்றேன். ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கோ, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ ஏன் அந்த பயம் வந்து தேகத்து மேலே அவ்வளோ அபிமானம். அந்த தேகத்து மேலே உள்ள அபிமானத்தை விட அந்த சமயத்தில் ஆத்மா அபிமானம் இருந்தால் இந்த ஜென்மா கரையேறிடும் இல்லையா. தேகத்தை விட ஆத்மா தானே பலசாலி. ஏன்னா ஆத்மா வந்து பரமாத்மா வச்சு பகவானுடைய அம்சமாச்சு அந்த ஆத்மா. அப்படின்னும் போது அதுதானே பலம் இருந்தது. அப்போ அந்த ஆத்ம ஞானம் இப்போ தான் பகவத்கீதை ஞானம் நம்மளுக்கு பெருசாக பயன்படும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தியானம் பண்ண கிருஷ்ண தியானம் பண்ண பக்தி பண்ண பகவான் நாம சொல்ல அந்த ஆன்மீக சாதனையினால்தான் தேகத்தில் வரக்கூடிய எல்லா கோளாறுகளையும் உன்னால் தூக்கி எறிய முடியும். அந்த பயத்தை விட முடியும். பகவத் பக்தி இல்லாமல் இந்த தேகத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ தாவத் பயம் எதுலேருந்து பயம் வருதான்? தாவத் பயம் திரவிண கேக சுஹ்ரன் நிமித்தம் தேகஸ்பிருகா பரிபவ விபுலஸ்து லோபகா தாவத் மமேத்தி அசத் அவக்கிரக ஆர்த்தி மூலம் யாவண்ணதே அங்கிரிம் அபயம் பிரபணித லோகா. எது வரைக்கும் கிருஷ்ணன் திருவடிகளை தொடலையோ அது வரைக்கும் உனக்கு தாவத் பயம். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். பலவிதமான பயம். சொத்து போயிடுமோ, உறவினர்களுக்கு நம்ம குழந்தை என்ன ஆகுமோ, நம்ம உடம்புக்கு என்ன ஆகுமோ, வியாதிகள் வந்துடுமோ, கஷ்டம், இதுபோல் பலவிதமான பயங்கள். எதனால்? மமதி தாவத் மமேத்தி அசத் அபக்ரஹா. இந்த அழியக்கூடிய இந்த தேகத்து மேலே மமகாரம் பாராட்டுறதுனால்தான் இவ்வளோ துன்பங்கள். அப்போ பகவானை அபயம் புகுந்துட்டால் இந்த துன்பங்கள் கிடையாது. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதியா ராம 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 ஸ்ரீராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஃபஸ்ட்டு பயத்தை விடணும். ராம 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 ராம. வியாதிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கோ. ஆனால் பயப்படாத. தேகத்து மேலே பயப்படாத. ரொம்ப தேகத்தை ரொம்ப சின்ன சின்ன அது ஜுரத்துக்கெல்லாம் தலைவலிகள்லாம் உடனே பெருசாக இந்த வியாதியாக இருக்குமோ, டைஃபாய்டாக இருக்குமோ, ஜுரம் வந்தால், சின்ன ஜுரம் வந்தால், தலைவலினா ஒருவேளை பிரெயின் டியூமராக இருக்குமோ, இதுவா பெரிய பெரிய வியாதிகளாக இவங்க கற்பனை பண்ணிடுவோம். அந்த பயம்தான் கூடாதுன்றேன். கூடாது. சின்ன இதை மாத்திரம் இதை பண்ணி சரி பண்ணிக்கோ, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பயப்படாத. பயத்தை விடு தேகத்தை. ஏன்னா தேகமே நீ இல்லை, ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற எப்பொழுதும் அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கணும். ஓகே. ராம 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 ராம. பகவானை நம்புகிறவங்களுக்கு என்றைக்கும் க்ஷேமந்தான். சிதபதி ராம ராம ராம. கிருஷ்ணா வாசுதேவா நாராயணன் அவன் நாமத்தை சொல்ல. கிருஷ்ணாய வாசுதேவா ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தம். அவன் கிளேஷங்களை நாசம் பண்ணக்கூடியவன் கோவிந்தன். அவன் நாமத்தை சொல்லு. அதான் ஒரே கதி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு, இல்லை ராமராமான்னு சொல்லு. அவன் நாமத்தை சொல்லு. அவன் தான் அபியம் சர்வபூதப்பின்னு சொன்னான் இல்லையா, அவன் பார்த்து போகிறான். அவன் நாமத்தை நம்ம பாதுகாப்பு அண்டாமல் நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் நினச்சிக்கிது. நம்ம யாரையும் நம்பணும்னா தன் உயிரையே பாதுகாத்து கொள்ளாதவர்களை போய் நம்ம நம்பியிருந்தா கஷ்டம் தான் பண்ணணும். ராமராம. பகவானை நம்புறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதான் ஒரே வழி. ராம ராம ராம. ஸ்ரீராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். இயற்கையை அனுசரித்து வாழ்ந்தாவே நம்ம நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக. ராம 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 ராம.